Dear viewers, once again we are going to see the basic and important points in TN geography. This video is especially for PGTRB, TET and TNPSC candidates. Let us see the points. தமிழ்நாடு வனச்சட்டம் 1882. தமிழ்நாடு தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டம் 1949. தமிழ்நாடு மலைப்பகுதி மரங்கள் பாதுகாப்பு சட்டம் 1955. வன உயிரின பாதுகாப்பு சட்டம் 1972. தமிழ்நாடு வன பாதுகாப்பு சட்டம் 1980. பல்லுயிரின பரவல் சட்டம் 2002. யானைகள் பாதுகாப்பு திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1992. புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1973. தமிழகத்தில் உள்ள மிகப்பெரிய பறவைகள் சரணாலயம் மேல் கீழ் செல்வனூர் சரணாலயம். தமிழகத்தில் உள்ள மிகச்சிறிய பறவைகள் சரணாலயம் வேடந்தாங்கல். முதுமலை வனவிலங்கு சரணாலயம் உள்ள மாவட்டம் நீலகிரி. முண்டந்துறை மற்றும் களக்காடு சரணாலயம் உள்ள மாவட்டம் திருநெல்வேலி. கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் உள்ள மாவட்டம் நாகப்பட்டினம். இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் உள்ள மாவட்டம் கோயம்புத்தூர். சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் உள்ள மாவட்டம் விருதுநகர். சத்தியமங்கலம் வனவிலங்கு சரணாலயம் உள்ள மாவட்டம் ஈரோடு. முதுமலை தேசிய பூங்கா உள்ள மாவட்டம் நீலகிரி. கிண்டி தேசிய பூங்கா உள்ள மாவட்டம் சென்னை. மன்னார் வளைகுடா கடல் தேசிய பூங்கா உள்ள மாவட்டம் ராமநாதபுரம். இந்திரா காந்தி தேசிய பூங்கா உள்ள மாவட்டம் கோயம்புத்தூர். முக்குருத்தி தேசிய பூங்கா உள்ள மாவட்டம் நீலகிரி. புலிகள் முக்கிய விலங்காக உள்ள சரணாலயங்கள் முண்டந்துறை, முக்குருத்தி, களக்காடு. யானை முக்கிய விலங்காக உள்ள சரணாலயம் முதுமலை. மான் முக்கிய விலங்காக உள்ள சரணாலயம் கிண்டி. அணில் முக்கிய விலங்காக உள்ள சரணாலயம் ஸ்ரீவில்லிபுத்தூர். மயில் முக்கிய விலங்காக உள்ள சரணாலயம் விராலிமலை. பறவைகள் முக்கிய விலங்காக உள்ள சரணாலயம் வேடந்தாங்கல். முள்ளம்பன்றி முக்கிய விலங்காக உள்ள சரணாலயம் ஆனைமலை. தமிழ்நாட்டின் முதன்மையான உணவு பயிர் நெல். தமிழ்நாட்டின் மிக முக்கிய இழைப்பயிர் பருத்தி. தமிழ்நாட்டின் முதன்மையான பணப்பயிர் கரும்பு. தமிழ்நாட்டின் இரண்டாவது பணப்பயிர் புகையிலை. தேயிலை உற்பத்தியில் தமிழ்நாட்டின் இடம் 3. காஃபி உற்பத்தியில் தமிழ்நாட்டின் இடம் 3. தமிழ்நாட்டின் ஏரி மாவட்டம் காஞ்சிபுரம். தமிழ்நாட்டின் கோழிப்பண்ணை மாவட்டம் நாமக்கல். தமிழ்நாட்டின் நுழைவு வாயில் என அழைக்கப்படுவது தூத்துக்குடி. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என அழைக்கப்படுவது தஞ்சாவூர். தமிழ்நாட்டின் ஹாலந்து என அழைக்கப்படுவது திண்டுக்கல். தமிழ்நாட்டின் குட்டி ஜப்பான் என அழைக்கப்படுவது சிவகாசி. தமிழ்நாட்டின் ஹாலிவுட் என அழைக்கப்படுவது கோடம்பாக்கம். தென்னிந்தியாவின் கலாச்சார நுழைவு வாயில் சென்னை. தென்னிந்தியாவின் காசி ராமேஸ்வரம். தென்னிந்தியாவின் கங்கை காவேரி. மலை வாழிடங்களின் ராணி ஊட்டி. மலை வாழிடங்களின் இளவரசி கொடைக்கானல். மலைகளின் ராணி ஊட்டி. மலைகளின் இளவரசி வால்பாறை. ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. பட்டு நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். முத்து நகரம் என அழைக்கப்படுவது தூத்துக்குடி. கோவில் நகரம் என அழைக்கப்படுவது மதுரை. தூங்கா நகரம் என அழைக்கப்படுவது மதுரை. விழாக்களின் நகரம் என அழைக்கப்படுவது மதுரை. தொழில் நகரம் என அழைக்கப்படுவது விருதுநகர். கோட்டைகளின் நகரம் என அழைக்கப்படுவது வேலூர். மலைக்கோட்டை நகரம் என அழைக்கப்படுவது திருச்சி. கீழை நாடுகளின் ஏதென்ஸ் மதுரை. கீழை நாடுகளின் ஸ்காட்லாந்து திண்டுக்கல். கலாச்சாரத்தின் தலைநகரம் தஞ்சாவூர். போக்குவரத்து நகரம் நாமக்கல். பின்னலாடை நகரம் திருப்பூர். தமிழகத்தின் முதல் அனல் மின் திட்டம் நெய்வேலி அனல் மின் திட்டம். தமிழகத்தின் முதல் கூட்டுத்துறை அனல் மின் திட்டம் ஜெயங்கொண்டம் அனல் மின் திட்டம். தமிழகத்தின் முதல் அணுமின் நிலையம் கல்பாக்கம் அணுமின் திட்டம். தமிழ்நாட்டில் ரயில் பெட்டி தொழிற்சாலை
ஐசிஎஃப் உள்ள இடம் பெரம்பூர், சென்னை. தமிழ்நாட்டில் பாரத மிகுமின் நிறுவனம் பில் உள்ள இடம் திருச்சி. தமிழ்நாட்டில் துப்பாக்கி தொழிற்சாலை உள்ள இடம் திருச்சி. தமிழ்நாட்டில் கனரக வாகன தொழிற்சாலை உள்ள இடம் HVF ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்டரி, ஆவடி. தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என்ற சிறப்பு பெயரை கொண்ட நகரம் கரூர். தமிழ்நாட்டின் நெசவு பள்ளத்தாக்கு என்ற சிறப்பு பெயரை கொண்ட மாவட்டங்கள் திருப்பூர், ஈரோடு, கோவை. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது கோவை. தெற்கு ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுவது சென்னை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.